உங்களை நல்லதை கொண்டும் தீயதை கொண்டும் நாம் சோதிப்போம். அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான், செல்வத்தை எடுத்தும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். குழந்தையை கொடுத்தும் சோதிப்பான், குழந்தையை எடுத்தும் சோதிப்பான். ஆரோக்கியமாக இருக்கும் நிலையிலும் சோதிப்பான், சிலருக்கு நோய்களை கொடுத்தும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். இப்ப இந்த மாதிரி காலகட்டங்களில் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எப்படி நடந்து கொள்ள நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அது போன்று நாம் நடக்க வேண்டும். நம்ம பெரும்பான்மையான மக்களுடைய எண்ணம் என்ன இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நம்மை மட்டும்தான் அதிகம் அதிகம் சோதித்துக் கொண்டே இருக்கிறார். அவர்களை எல்லாம் அல்லாஹ் சோதிப்பதிலே நிறைய செல்வத்தை கொடுக்கிறான், வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறான் என்று நாம் எண்ணுகிறோம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவன் யாரை நேசிக்கின்றானோ, யார் மீது அன்பு செலுத்துகிறானோ அவர்களை தான் ரொம்ப ஓவராக சோதிக்கிறான். அப்ப அந்த மாதிரி சோதனைகள் வருகின்ற நேரத்தில் இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்கிறது, நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது.